ஸோ நேற்று நம்ம வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்றது இது மாதிரி ஒரு இதுக்கு ஒரு இது மட்டும்தான் இருக்கணும். தட் இஸ் ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா. ஆர் ஒரே ஒரு இது இமேஜுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். ஒரே ஒரு இமேஜுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். That we call it as an one-to-one function. Or in other words, we can say that if f of x is equal to f of y, then it implies that x is equal to y. x is equal to y இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா then the function is said to be an one-to-one function. And then on-to function றது if the range and codomain are equal, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் then the function is said to be an on-to function. அது நம்ம பார்த்தோம். அண்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்னென்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் கேன் பி கால்ட் அஸ் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அது சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அண்ட் தென் இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு, ஒன் டு ஒன்னாகவும் ஆன் டுவாகவும் இருந்துச்சுன்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். த ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் ஆன் டு, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டுவாக இல்லைன்னா, இஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டு, இதுவும் ஆன் டு கிடையாது இதுவும் ஆன் டு கிடையாது, ஸோ இந்த மாதிரி ஆன் டுவாக இல்லாத ஃபங்க்ஷன்ஸை we can say that they are into functions. அதை நம்ம into ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஓகேவா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் இது உங்களை நான் கோ த்ரூ பண்ண சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to see this example. இந்த எக்ஸாம்பிள் 1.14 பார்க்க போகிறோம். Check whether the following functions are one to one and on to. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஒன் கேட்டிருக்காங்க, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.14. ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் என் டு என். ஸோ நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 2. ஸோ இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் தே ஹவ் டிஃபைன்ட், ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து ஒன் டு ஒன்னா, அதே சமயத்தில் இது ஆன் டு ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன் டு ஒன்னான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஒன் டு ஒன்னுக்கு நம்ம எப்படி எடுப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் எண்ணுக்கு பதில் எக்ஸ் போட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் 2ன்னு வந்துடுது. இதில் எஃப் ஆஃப் ஒய்னா இந்த ஃபங்க்ஷனில் எண்ணுக்கு பதிலாக ஒய் போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இந்த ஃபங்க்ஷனில் எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் போடணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2ன்னு வந்துடுது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடுது. அப்போ தேர்ஃபோர் வி கேன் சே தட் எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் இஸ் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே வந்து எஃப் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக, கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக, அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். வி ஹாவ் டு சி வெதர் த கோடமைன் அண்ட் த ரேஞ்ச் ஆர் ஈக்குவல். தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இந்த கோடமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஆல் த எலிமெண்ட்ஸ் இந்த கோடமைன். இதுக்கு வந்து நம்ம ஒன் மோர் மெத்தட் இருக்குது, பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிகர் மூலமாக பார்ப்போம். இப்போ we know that நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. they have defined it from the set natural numbers to natural number. ஸோ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் பண்ணும், 1ல் தானே ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா இது மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. இங்கேயும் அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனில் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, எனக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன வரும் உங்களுக்கு, எஃப் ஆஃப் 1 என்ன வரும், இட் வில் பி 3. 1 + 2 3 வந்துருமா. ஸோ அப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 வரும், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 வரும், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வரும், 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6 வரும், அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேவா. நவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3யோட ப்ரீ இமேஜ் வந்து 1, 3யோட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் வந்து 2, 5ஓட ப்ரீ இமேஜ் 3, ஓகேவா. பட் வாட் அபவுட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 1 and 2? ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக. இப்போ உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோடமைன் is equal to the set of natural numbers. set of natural numbersங்கிறது என்ன, 1 2 3 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் இல்லையா. இதுதான் கோடமைன். நமக்கு கோடமைன் செட் வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஆனால் ரேஞ்ச் என்ன இருக்குது, வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச் வந்து நமக்கு எப்படி இருக்குது, 3 4 5 6, 3லேருந்து தானே ஆரம்பிச்சு போகுது, 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ரேஞ்சு. இந்த 1 and 2க்கு வந்து ப்ரீ இமேஜே இல்லை. அப்போ therefore 1 and 2 do not have
pre-image in the domain. ஸோ 1 and 2க்கு வந்து நமக்கு இந்த டொமைனில் ப்ரீ இமேஜே இல்லை. ப்ரீ இமேஜ் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ 1ஓட இமேஜ் வந்து 3, 1ஓட இமேஜ் வந்து 3, 3யோட ப்ரீ இமேஜ் தான் 1. புரியுதா? 1ஓட இமேஜ்னு கேட்டால் அது 3. இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கெலாம் நம்ம இமேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ, தட் இஸ் இந்த ஃபங்க்ஷனில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வி கால் இட் அஸ் இமேஜ்னு சொல்லுவோம். இந்த வரக்கூடிய ஆன்சரோட ப்ரீ இமேஜ் தான் இந்த 1. ஓகேவா? இந்த 3யோட ப்ரீ இமேஜ் தான் 1. அப்படி பார்க்க போனால் 1 and 2க்கு வந்து ப்ரீ இமேஜே இல்லை. தேர் இஸ் நோ ப்ரீ இமேஜ். நமக்கு வந்து தட் இஸ் இங்கே எண்ணுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது, தட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 and 2 வரவே வராது. நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ எண்ணுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 and 2 ஆன்சராக வரவே வராது. அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். 1 and 2 do not have ப்ரீ இமேஜ் in the domain. டொமைனில் நமக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ therefore and then moreover the range and codomain are not equal. இப்போ நம்ம இதையும் சொல்லலாம், range is not equal to codomain. அப்போ therefore f is not an onto function. So therefore this function is not an onto function. இது onto function கிடையாது. இது 1 to 1 ஆனால் onto function கிடையாது. ஏன்னா 1 to 1ங்கிறது ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பாருங்கள், இந்த சைட்லேருந்து நமக்கு வி ஷேப்பே வரல. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கேருந்து வி ஷேப் வந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. இங்கே டொமைன்லேருந்து வி ஷேப் வந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. அதே மாதிரி இங்கே இந்த கோடொமைன்லேருந்து வி ஷேப் வந்தால் அது 1 to 1 கிடையாது. கோடொமைன்லேருந்து வி ஷேப் வந்தால் அது 1 to 1 கிடையாது. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோடொமைன்லேருந்து வி ஷேப் வரல. அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம்னா, we can say that it is 1 to 1. இது 1 to 1ன்னு சொல்கிறோம். அது இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து ஆன் டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் கிடையாது. ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் ஆர் நாட் ஈக்குவல். ரெண்டு செட் ஈக்குவலாக இல்லை இல்லையா? அப்போ therefore and then moreover 1 and 2 do not have the pre-image in the domain. 1க்கும் 2க்கும் இங்கே ப்ரீ இமேஜே இல்லை. அப்போ therefore f is not an onto function. f வந்து onto function கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ஒன் எடுத்துக்கோம். அதிலே செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f is defined as natural numbers union இந்த ரெண்டு நம்பரை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் செட்டோட இந்த ரெண்டு இதை மட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. -1 0 இந்த செட்லேருந்து இந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு பை f of n is equal to n plus 2. இது வந்து 1 to 1 on to 1 கேட்டிருக்காங்க. இது 1 to 1 தான் இல்லையா? இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். நம்ம திரும்பவும் ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம f of x is equal to f of y-ன்னு எடுத்துக்கலாம். Let us assume that. அப்போ therefore we can say that x plus 2 is equal to y plus 2 வந்துருமா? அப்போ from this we get that x is equal to y. This implies. அப்போ therefore f is an 1 to 1 function. So it is an 1 to 1 function. ஓகேவா? இப்போ அடுத்து இது ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பார்ப்போம். ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல இந்த செட்டை வரைஞ்சிக்குவோம். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க செட் வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் யூனியன் இந்த -1, 0. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. 1 2 3 4 5 இதெல்லாம் இருக்குது. கூடவே இந்த நேச்சுரல் நம்பர்ஸோடு சேர்ந்து நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்துக்கிறோம். இந்த டொமைனில் எந்த ரெண்டு நம்பர்? 0 -1 இது ரெண்டையும் சேர்த்துட்டு இங்கே வந்து இந்த செட் எந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நேச்சுரல் நம்பர் செட்டுங்கிறது 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா இந்த மாதிரி போகும். ஓகேவா? இப்போ நீங்கள் இது எண்ணுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுவும் நமக்கு டொமைனில் இருக்குது. we have domain that is -1 in the domain. அப்போ இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். -1 plus 2 என்ன வரும்? what is -1 plus 2? you'll get it as 1. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 plus 2 2 வந்துடும். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3, 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4, 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5, 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 and so on. ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்தாலே தெரியுது இட் இஸ் 1 to 1. அதே சமயத்தில் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் இல்லையா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கிறதுனால we can say that it is an onto function. இது onto function நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த onto ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் இந்த படத்தை பார்த்து சொல்லிடுறோம். therefore range is equal to codomain.
அப்போ therefore f is an onto function சொல்லிடலாம். இப்போ அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா let m is in codomain. இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தான் எம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த எம்ங்கிற நம்பர் வந்து இந்த கோடொமைனில் இருக்கதா எடுத்துக்கிறோம். ஓகேவா, we are assuming that m is in codomain. அப்போ therefore what about நமக்கு வந்து f of n is equal to mன்னு சொல்கிறோம். that is for some number, இந்த இடத்துல some number substitute பண்ணும்போது m வருதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, f of nங்கிறது என்ன, n plus 2 is equal to m. அப்போ இதுலேருந்து n என்ன வருது நமக்கு, m minus 2. m minus 2 வந்துருதா, இதை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் m வருதான்னு. ஸோ அப்போ therefore what is f of m minus 2? f of m minus 2 என்ன வரும் உங்களுக்கு, that is இந்த இடத்துல n-க்கு பதிலாக m minus 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ n-க்கு பதிலாக m minus 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், m minus 2 plus 2 which is equal to mன்னு வந்துடுது. ஓகேவா, அப்போ therefore m வந்து m-ஓடுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு இல்லையா, m-க்கு we have a pre-image which is m minus 2. m minus 2ங்கிற ஒரு pre-image இருக்குது. அப்போ therefore we can say that it is an onto function. இது வந்து இப்போ நான் போட்டிருக்க மெத்தட் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது. இதுக்கு வந்து நமக்கு இன்னொரு கான்செப்ட் தெரியணும். இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஆப்ரேஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு 2 பேஜ் தள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்போசிஷன். அந்த ஆப்ரேஷன் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இது எதனால் இந்த மாதிரி எழுதுறோங்கிறது புரியும். ஸோ அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போதைக்கு இது ஜஸ்ட் இப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த இது ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு இது இருக்குது. நமக்கு ஒரு பேஜ் நம்பர் 29ல் இருக்குது. we have பேஜ் நம்பர் 29ல் அது இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்வர்ஸ் இருக்குது. அதை படித்ததுக்கப்புறம் இந்த ஆன் டு ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு அது கிளியராக புரியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 to 1 எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த இதை படித்தா தான் புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவல். அது மாதிரி m ஒரு நம்பர் கோடொமைனில் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நமக்கு f of m minus 2 is equal to mனே வருது. that is m has a pre-image. இப்போதைக்கு ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, m has a pre-image. m-க்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதில் ப்ரீ-இமேஜ் வருது. ஸோ இங்கே வந்து நம்ம கோடொமைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம் 1. ஸோ m-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, m-க்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ you'll get it as 1 minus 2 which is minus 1. அது டொமைனில் இருக்குல்ல, டொமைனில் இருக்குது. அப்போ 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. அது மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 2 தட் இஸ் m-க்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா 2 minus 2 0 இங்கே டொமைனில் இருக்குது. 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அப்போ therefore இந்த நேச்சுரல் நம்பர் செட் தட் இஸ் இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்குமே நமக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தனித்தனியாக இங்கே இந்த டொமைனில் கிடைக்குது. அப்போ therefore it is a onto function. அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணி எழுதியிருக்கோம். பட் இந்த ப்ரொசீஜர் எக்ஸாக்டாக வந்து நமக்கு அந்த காம்போசிஷன் படித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். therefore f is an onto function. இப்போ இது வந்து 1 to 1 and on to இருக்கிறதுனால we can say that f is a bijective function. f வந்து ஒரு bijective function சொல்லலாம். ஏன்னா it is both 1 to 1 and on to. இது 1 to 1ஆகவும் இருக்குது, அதே சமயத்தில் on to ஆகவும் இருக்குது. அப்போ therefore இந்த function, this particular function f of n is equal to n plus 2 is 1 to 1 and on to. இப்போ இதில் பாருங்கள், வெறும் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அது 1 to 1 and on to 1 சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான் சொன்னோம், இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான். இங்கேயும் f of n is equal to n plus 2 தான், இங்கேயும் f of n is equal to n plus 2 தான். இங்கே வந்து நமக்கு இது பைஜெக்டிவாக வந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக வந்துச்சு. தட் இஸ் போத் 1 to 1ஆகவும் இருந்தது, on to ஆகவும் இருந்தது. வேறஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது நமக்கு இது 1 to 1ஆக மட்டும்தான் இருந்தது, on to ஆ இல்லாமல் இருந்தது இல்லையா. தட் இஸ் வெறுமனே 1 to 1 ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருந்தது, on to ஆ இல்லை. அப்போ வெறும் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நம்மளால் அது 1 to 1 on to 1 டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு அதோட டொமைன் தான் plays a very important part whether the function is an 1 to 1 function. அது 1 to 1 function ஆன்றதை டிசைட் பண்ணுறது டொமைன் தான் வந்து 1 to 1 function ஆன்றதை டிசைட் பண்ணும். ஸோ டொமைன் plays a very important part in deciding whether the function is 1 to 1. 1 to 1 ஆன்னு டிசைட் பண்ணுறதுக்கு டொமைன் தான் முக்கியமான காரணம். டொமைன் தான் plays a very important part. ஓகேவா.
ஆனால் அதுக்கு கோடொமைனுக்கும் 1 to 1க்கும் சம்மந்தம் இல்லை. கோடொமைனுக்கும் 1 to 1க்கும் சம்மந்தமே கிடையாது. டொமைனை பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 செக் பண்ண முடியும். அடுத்து ஆன் டு ஆன் செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஆன் இருக்கிறதுக்கு கோடொமைன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் செக்கிங் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஆன் டுவாக இருக்கிறதுக்கு கோடொமைன் தான் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். புரியுதா? ஸோ டொமைன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் செக்கிங் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. கோடொமைன் plays a very important part in checking whether the function is an on-to function. அது on-to function-ஆன்னு டிசைட் பண்ணுறதுக்கு வந்து கோடொமைன் தான் நமக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா the domain of a function is also important in deciding whether the function is on-to or not. ஓகேவா? ஆன் டு ஒன் டிசைட் பண்ணுறதுக்கும் நமக்கு டொமைன் தான் வேணும். த கோடொமைன் ஹாஸ் நோ ரோல் இன் டிசைடிங் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 ஆர் நாட். ஸோ 1 to 1 இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இது கோடொமைனுக்கு எந்த பார்ட்டுமே இல்லை. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிசைட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு ஆர் நாட். கோடொமைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு செக் வெதர் இட் இஸ் அன் ஃபங்க்ஷன் ஆர் நாட். அது ஃபங்க்ஷனாக ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் நாட்டான்னு டிசைட் பண்ணுறதுக்கு கோடொமைன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா next example பார்ப்போம். Let us see about this example. Example 1.15. Check whether the following function for 1 to 1ness and on to ness. இது 1 to 1 on to 1 கேட்குறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பாருங்க. இங்கேயும் ஃபங்க்ஷன் சேம் தான். டொமைன் அண்ட் கோடொமைன் தான் வேறையா இருக்குது. ஓகேவா? செக் பண்ணுவோமா whether it is 1 to 1 or on to ன்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.15 இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? the function defined from natural numbers to natural number and it is defined as f of n is equal to n square. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f of n is equal to n square. இதுதான் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ 1 to 1 on to 1 செக் பண்ணணும். ஓகேவா? 1 to 1 and on to ரெண்டுத்துக்குமே செக் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? f of x is equal to f of y ன்னு எடுத்துக்குவோம். Let us assume that. ஸோ அப்போ therefore நமக்கு என்ன வரும்? x square is equal to y squareன்னு வருமா? இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் x square is equal to y squareன்னு வரும். இங்கே since both the numbers டொமைனும் நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ ரூட் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு -x வராது. ஏன்னா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸை இங்கே இன்க்ளூடே பண்ணலை. we never have included the negative numbers. அப்போ therefore this implies x is equal to y-ன்னு சொல்லலாம் இல்லையா? x is equal to y அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே வந்து -x is equal to -y வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி x is equal to -y அது வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்க அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ அதனால் x square is equal to y squareனா x is equal to y. இப்போ இதே இது வந்து சப்போஸ் இப்போ அடுத்தது உங்களுக்கே தெரியும் அந்த ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர் டிஃபைன் பண்ணும்போது இது வந்து இட் வில் நாட் பி 1 to 1 இருக்காது. அது என்னன்றது நான் அடுத்து அது சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ this is a 1 to 1 ஃபங்க்ஷன். இது 1 to 1 ஃபங்க்ஷன். ஏன்னா இப்போ நேச்சுரல் நம்பரில் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் படம் போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் போடுறேன். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பருக்கே இது பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 இந்த 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ சப்போஸ் ஸோ நீங்கள் இந்த டொமைனில் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1ஓட ஸ்கொயர் 1 தான். அடுத்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4 தான் வரும் இல்லையா? 2 ஸ்கொயர் 4 வரும். அடுத்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா வில் கெட் இட் அஸ் 9 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ therefore f பாருங்கள் இது எல்லாமே 1 to 1 ஃபங்க்ஷனாக தானே இருக்குது. f is an 1 to 1 function. So it is an 1 to 1 function. f is an 1 to 1 function. இப்போ இது on to 1 செக் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் வந்து இதே செட்லேருந்து இதே செட் வரைக்கும் on to 1 செக் பண்ணுவோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது on to கிடையாதுன்னு. ஏன்னா ரேஞ்ச் என்ன? இங்கே கோடொமைன் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எடுத்ததுனால நம்ம 9 வரைக்கும் சொல்கிறோம். இப்போ அதே ரேஞ்ச் என்ன வருது பாருங்கள்? 1 4 9 அது மட்டும் தானே ரேஞ்சில் இருக்குது. வாட் அபவுட் இந்த 2 3 5 6 இதுக்கெல்லாம் வந்து இங்கே ப்ரீ இமேஜே இல்லை. there is no pre-image for 2 3 5 6 இதுக்கெல்லாம் இங்கே pre-image இல்லை. ஸோ அப்போ therefore we can say that this function is not an onto function. இது onto function கிடையாது.
இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் codomain is equal to the set of natural numbers, that is 1 2 3 4 5 etc. இதுதான் codomain. ஆனால் range என்ன? What is the range here? நமக்கு என்னென்ன வருது? 1 4 9 etc. அப்போ therefore there is no pre-image for non-square elements. இந்த ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ் இருக்குது. 1ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2, 9ஓட ப்ரீ இமேஜ் 3. ஆனால் 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 3க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. இதெல்லாம் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸே இல்லை இல்லையா? ஸோ நான் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ therefore f is not an onto function. ஸோ இது onto function கிடையாது. இப்போ செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஆர் டு ஆர். ரியல் நம்பர் செட்லேருந்து ரியல் நம்பர் செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு இஸ் எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 to 1 செக் பண்ணுவோம். ஸோ 1 to 1 செக் பண்ணுறதுக்கு லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், ஆர் விச் இம்ப்ளைஸ் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எய்தர் வி கேன் சே தட் இதை நம்ம இது பண்ணோன்னா ரூட் எடுத்தோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய், விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு வரலாம், ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரலாம், ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு வரலாம், ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாகவும் இருக்கலாம். இந்த 4 ஆப்ஷனில் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம இப்படியும் சொல்லலாம். வாட் அபவுட் எஃப் ஆஃப் மைனஸ் 2? எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்ன? இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதுவாக எழுதிடுங்க. இதுக்கு நோட்ஸில் இது மட்டும் எதுனா போதும், நான் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்ன? எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்ன? மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. எஃப் ஆஃப் 2 என்ன? அதுவும் 4 தான் இல்லையா? இதை நீங்கள் இந்த 2 எலிமெண்ட்டை மட்டும் நம்ம இதில் வரைஞ்சி பார்ப்போம். ஓகேவா? மைனஸ் 2 2 4 பாருங்கள். இங்கேருந்து வி ஷேப் வந்தாலே அது 1 to 1 கிடையாதுன்னு சொன்னேன். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இது எக்ஸாமில் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இது எதுனாலே போதும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இது எதுனாலே போதும். ஓகேவா? அதனால நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து எக்ஸாமில் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். எஃப் ஆஃப் மைனஸ் 2 4 தான், எஃப் ஆஃப் 2 4 தான். அப்போ நம்ம இதை நம்ம ஆரோ டயக்ராமாக வரைஞ்சோன்னா இப்போ இந்த மாதிரி வி ஷேப் வருது. தட் இஸ் கோடோமைன்லேருந்து வி ஷேப் வருது. கோடோமைன்லேருந்து வி ஷேப் வந்தாலே அது 1 to 1 கிடையாது. இட் இஸ் நாட் அன் 1 to 1 ஃபங்க்ஷன். அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ therefore எஃப் இஸ் not an 1 to 1 function. இப்போ இங்கேயும் பாருங்கள், ஃபங்க்ஷன் வாஸ் சேம். ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்குமே அதே தான் இருந்தது, எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஆனால் இங்கே டொமைனும் கோடொமைனும் தான் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டொமைன் தட் இஸ் நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர் அதில் டிஃபைன் பண்ணும்போது இட் வாஸ் 1 to 1. வேறஸ் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் நாட் 1 to 1. இது 1 to 1 கிடையாது. அடுத்து இது ஆன் டு 1 செக் பண்ணுவோம். ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ் செக் பண்ணும்போது இது ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம ரியல் நம்பர் செட்லேருந்து ரியல் நம்பர் செட்டுக்கு தானே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனை. இப்போ பாருங்கள், நான் சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் டு ஆர் we are defining the function from real number set to real number set. ஆர்லேருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸட்ரா போட்டிருக்கேன், ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து வருது. ஸோ சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். -2 ஓகே, -2 -1 0 1 2 எக்ஸட்ரா. அது மாதிரி இங்கேயும் ஐ வில் டேக் சம் நம்பர்ஸ் எக்ஸட்ரா -2 -1 0 1 2 3 4 எக்ஸட்ரா. ஓகேவா? ரியல் நம்பர் செட்லேருந்து ரியல் நம்பர் செட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சில நம்பர்ஸை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனில் -2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -2 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல
n-க்கு பதிலாக -2 போட்டிங்கன்னா என்ன வரும்? It will be -2 the whole square plus 4 வந்துருமா? You'll get it like this. அடுத்து -1 substitute பண்ணிங்கன்னா you'll get it as 1. 0 substitute பண்ணிங்கன்னா 0. 1 substitute பண்ணிங்கனாலும் you'll get it as 1. 2 substitute பண்ணிங்கனாலும் you'll get it as 4. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். You'll get it like this. அப்போ what about these negative numbers? இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும், நெகட்டிவ் நம்பர் வரவே வராது இல்லையா? எந்த நம்பர் இந்த ரியல் நம்பர் செட்டில் இருக்கக்கூடிய எந்த நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், மேபி -1.5 ஆர் -3.75 எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் வரவே வராது. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான் வருமே தவிர இந்த நெகட்டிவ் ரியல் நம்பரில் வரவே வராது. அப்போ இங்கே வாட் இஸ் த கோடொமைன்? கோடொமைன் வந்து நமக்கு என்னது? கோடொமைன் வந்து இட் இஸ் த செட் -இன்ஃபினிட்டியிலேருந்து -2 1 தட் இஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இல்லையா? -இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ளதான் நமக்கு வந்து ஆக்சுவலாக வருது. ஆர் இதை நான் இப்படி எழுதுகிறேன், ஐ ரைட் இட் அஸ் அன் இன்டர்வல். ஏன்னா ரியல் நம்பர் செட் இல்லையா, அதனால நான் இதை இப்படி இன்டர்வலாக எழுதுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்ஃபினிட்டி வேறு இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடணும், இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கோடொமைன் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஆனால் ரேஞ்ச் என்ன? வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச் வந்து என்ன வருது? இட் இஸ் ஃப்ரம் 0 to infinity. இங்கே 0வும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரேஞ்ச் வந்து 0 to infinity தான். கோடொமைனும் ரேஞ்சும் இட் இஸ் நாட் ஈக்குவல். ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் கிடையாது. we can say that range is the proper subset of codomain இல்லையா? ரேஞ்சுங்கிறது இட் இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அன் ஆன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன் நான். இங்கே கோடொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் -infinity to infinity, தட் இஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0 to infinity. இதுதான் ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ஏன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அன் ஆன்டூ ஃபங்க்ஷனாகவே இருக்கும். அப்போ தேர்ஃபோர் we can say that range is a proper subset of codomain. So range வந்து இந்த கோடொமைனோட ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது. அப்போ therefore f is not an onto function. புரியுதா? ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து இட் இஸ் அன் ஆன்டூ ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா ஆன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.16. எக்ஸாம்பிள் 1.16 இது பார்ப்போம். பாருங்கள், இங்கே நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, check whether the following for 1-to-1ness and on-to-ness. இது 1-to-1 on-to-வா, அது ரெண்டுமே செக் பண்ணணும். ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஓகேவா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே 1-to-1 on-to-1 செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். let us consider the first one. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா f is defined from R to R and it is defined by f of x is equal to 1 by x. f of x is equal to 1 by x. இப்போ இதுதான் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ முதல்ல இது ஒரு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுவோம். இது ஒரு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுவோம். அப்புறமா நம்ம வந்து இதுக்கு இது 1-to-1 on-to-1 செக் பண்ணுவோம். ஏன்னா முதல்ல 1-to-1 on-to-வா இருக்கணும்னா முதல்ல இது ஃபங்க்ஷனாக இருக்கணும். இது ஏன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறோன்னா, வாட் அபவுட் f of 0? f of 0 என்ன? f of 0 it is equal to 1 by 0 which is equal to infinity. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டிங்கிறது இட் இஸ் நாட் அ நம்பர். இது வந்து it is not a number, it is just a symbol given by us for to denote a very big number. பெரிய நம்பரை குறிக்கக்கூடிய சிம்பிள் தான் இன்ஃபினிட்டியை தவிர இன்ஃபினிட்டி உங்களால் கிராஃபில் பிளாட் பண்ண முடியுமா? கேன் யூ பிளாட் இன்ஃபினிட்டி? இந்த கிராஃபில் பிளாட் பண்ண முடியுமா இன்ஃபினிட்டியை? இன்ஃபினிட்டி எங்கே இருக்கு? இப்போ ஜீரோவை பிளாட் பண்ணிடலாம். ஜீரோ எங்கே இருக்குன்னு பிளாட் பண்ண முடியும் கிராஃபில். -1 -2 -3 பெரிய நம்பராக இருந்தால் கூட நீங்கள் கிராஃப்க்கு வந்து ஸ்கேல் இது என்னது நம்ம ஸ்கேல்லாம் எழுதுவீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா? அதுமாதிரி ஸ்கேல் மாற்றி எழுதி கூட யூ கேன் பிளாட் த நம்பர். இப்போ 1000 இருந்துச்சுன்னா கூட தௌசண்ட்ஸில் ஸ்கேல்ஸ் எழுதி நீங்கள் அதை கூட பிளாட் பண்ணிடலாம். 10,000 இருந்தால் கூட அப்படி பிளாட் பண்ணலாம். பில்லியன்ஸாக இருந்தால் கூட பில்லியன்ஸில் நம்ம ஸ்கேல் எழுதி யூ கேன் பிளாட் இட். அதெல்லாம் நம்ம பிளாட் பண்ண முடியும். வாட் அபவுட் இன்ஃபினிட்டி? இன்ஃபினிட்டின்ற நம்பரை பிளாட் பண்ண முடியுமா கிராஃபில்? கேன் யூ பிளாட் இன்ஃபினிட்டி இன் எ கிராஃப்?
முடியாது இல்லையா? அப்போ therefore we can say that f of x is not defined for x is equal to 0. இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டே கிடையாது. அதாவது என்னன்னா இந்த ஜீரோங்கிற இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடொமைனில் நம்ம இன்ஃபினிட்டிங்கிற எலிமெண்ட்டை நம்ம எழுதவே முடியாது. இன்ஃபினிட்டி சும்மா நம்ம ஒரு சிம்பிளாக தான் எழுத முடியுமே தவிர எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. இட் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் நம்பர். ஸோ அதனால் நீங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஜீரோ போட்டுட்டு இந்த பக்கம் இன்ஃபினிட்டி போட்டு அதான் இதை ரிலேட் பண்ண முடியுதா மிஸ் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டினாமினேட்டர் 0 வந்ததுனாலே அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. அந்த பாயிண்டில் அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. புரியுதா? ஸோ இப்போ இது வந்து இப்போ இந்த பாயிண்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த ஜீரோங்கிற பாயிண்ட்டுக்கு நமக்கு கோடொமைனில் எலிமெண்ட் இல்லை. தேர் இஸ் நோ எலிமெண்ட் இந்த கோடொமைன். ஏன்னா நம்ம ரியல் நம்பர் செட்டில் கூட எப்படி எழுதுகிறோம், ஹவ் ஆர் வி ரைட்டிங் த ரியல் நம்பர் செட்டில் அந்த இது எப்படி எழுதுகிறோம்? ஓப்பன் இன்டர்வல் -∞, இன்ஃபினிட்டின்னு தானே எழுதுகிறோம். இன்ஃபினிட்டியை க்ளோஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இன்ஃபினிட்டிங்கிறது ஜஸ்ட் அ சிம்பிள். அது என்னன்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம க்ளோஸ்டே போடுறதில்ல. ஏன்னா நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்குன்னு -∞ எக்ஸாக்டாக இதுதான் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இது எக்ஸாக்டாக இன்ஃபினிட்டி அப்படியும் சொல்ல முடியாது. we cannot say it. ஸோ அப்போ therefore we can say that இந்த -∞, இன்ஃபினிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம ஓப்பன் இன்டர்வல்லே போடுறோம். we are writing it in the open interval because we cannot include இன்ஃபினிட்டியை நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்டாக இருக்கணும்னா டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் சம்ஸ் போடும்போது யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கணும்னா டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 வந்தாலே அந்த ஃபங்க்ஷன் அங்கே டிஃபைன்டு கிடையாது. இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ அப்போ therefore f of x is not defined for x is equal to 0. அப்போ therefore f of x is not a function. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னோம்? 2 டெஃபினேஷன், தட் இஸ் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னோம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னோன்னா, for all a belongs to a there is an element in b belongs to b such that a comma b belongs to f. சொன்னமா இல்லையா? அப்போ 0 வந்து இங்கே வந்து 0 belongs to this ரியல் நம்பர் செட்டில் 0 இருக்குது. அப்போ அதுக்கு பி தட் இஸ் இந்த ரியல் நம்பர் செட்டில் இன்ஃபினிட்டின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கா? இன்ஃபினிட்டின்னு ஒரு எலிமெண்ட் இல்லவே இல்லை. புரியுதா? அப்போ therefore 0க்கு நமக்கு டொமைனில் இருக்கக்கூடிய 0க்கு இந்த கோடொமைனில் எலிமெண்ட்டே இல்லை. தேர் இஸ் நோ எலிமெண்ட் இன் த கோடொமைன். அப்போ therefore this f of x is not a function. இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனே இல்லைன்னா அப்புறம் எப்படி அது 1-to-1 on-to-1லாம் செக் பண்ண முடியும்? ஸோ அதனால் இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ரியல் நம்பர் செட் -0. ஸோ இங்கே டொமைனில் அந்த 0வை எடுத்துட்டாங்க. புரியுதா? இங்கே 0 ஒரு நம்பருக்கு தான் இங்கே நமக்கு இது கிடையாது. தட் இஸ் என்ன கோடொமைனில் எலிமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் அந்த 0வை இங்கே எடுத்துட்டாங்க. தே ஹவ் ரிமூவ் தட் 0 ஃப்ரம் த ரியல் நம்பர் செட். அந்த ரியல் நம்பர் செட்லேருந்து 0வை எடுத்துட்டாங்க. 2 இப்போ ரியல் நம்பர் செட்டுக்கே டிஃபைன் பண்ணுறோம். we are defining it to the real number set and the function is defined as f of x is equal to 1/x. f of x is equal to 1/x. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது 1-to-1 கேட்டிருக்காங்க. இது 1-to-1. ஸோ இதுக்கு நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ let us assume that f of x is equal to f of y. அப்போனா என்ன அர்த்தம்? 1/x is equal to 1/y. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? y is equal to x or x is equal to yன்னு வந்துடுதா? இப்போ இந்த ஒரு கண்டிஷனுக்கு தான் 1/xும் 1/yயும் ஈக்குவலாகவே இருக்கும். x is equal to y-ஆக இருந்தால் மட்டும்தான் 1/xும் 1/yயும் ஈக்குவலாகவே இருக்கும். அப்போ therefore f of x is 1-to-1 function. ஸோ இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இது on-to-1 செக் பண்ணுவோம். ஓகேவா? இது on-to-1 செக் பண்ணுவோம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா on-to ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். அதான on-to ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொன்ன கண்டிஷன். இப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆன்சர் வருமா? கேன் யூ கெட் த ஆன்சர் 0 by substituting any value for x? எக்ஸுக்கு நீங்கள் ஏதாவது தட் இஸ் இந்த ரியல் நம்பர் செட்டில் 0 தவிர மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் 0 வருமா? 0 வரவே வராது. அப்போ 0 does not have any pre-image.
இல்லையா? இந்த டொமைனில் ப்ரீ இமேஜே இல்லை, நமக்கு ஜீரோவுக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. புரியுதா? இதுக்கு ஆன்சர் நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் ஜீரோ வராது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா we can say that இந்த ஒரு நம்பர் ஜீரோவுக்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ we can say that for no value of x f of x is equal to 0. So 1 by x is equal to 0. இந்த x ஓட எந்த வேல்யூக்குமே f of x 0 வரவே வராது. that is 1 by x is equal to 0 வரவே வராது. for ஏன்னா இப்போ 1 by xக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 by x is equal to 0னா அப்போ 1 is equal to 0வா? இல்லை புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இங்கே for no value of x f of x is equal to 0. அப்போ therefore we can say that 0 has no pre-image in the domain. ஸோ ஜீரோக்கு வந்து ப்ரீ இமேஜே இல்லை. 0 has no pre-image in the domain. அப்போ therefore நமக்கு ஆனால் கோடொமைனில் 0 இருக்குது, கோடொமைனில் 0 இருக்குது. ஆனால் நமக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஞ்சில் 0 கிடையாது. புரியுதா? ரேஞ்சில் 0 இல்லை, கோடொமைனில் 0 இருக்குது. ஸோ இல்லாத நீங்கள் இப்படியே எழுதிக்கலாம், கோடொமைன் is equal to set of real numbers which is minus infinity-லேருந்து infinity தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் -0. ஏன்னா இந்த ஜீரோக்கு மட்டும் ப்ரீ இமேஜே இல்லை, ரேஞ்சில் இந்த 0 வரவே வராது. அப்போ therefore range is not equal to codomain. அப்போ therefore f of x is not an one-to-one function, onto function. It is not an onto function. இது onto function கிடையாது. புரியுதா? இப்போ சப்போஸ் இதில் இந்த கோடொமைன் வந்து இவங்க கோடொமைன் வந்து r கொடுக்குறதுக்கு பதிலாக r-0 இங்கேயும் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இங்கே கோடொமைன் வந்து r கொடுத்துருந்தாங்க, அதனால இது onto one function கிடையாதுன்னு சொல்லுவோம். இப்போ இது சப்போஸ் இந்த கோடொமைன் வந்து r கொடுக்குறதுக்கு பதிலாக r-0 கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் அன் ஒன்-டு-ஒன் அண்ட் onto ஃபங்க்ஷனாக இருக்கும். இது onto ஃபங்க்ஷனாக இருக்கும். புரியுதா? இங்கே வந்து ரேஞ்ச் வந்து கோடொமைன் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக r-0 செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மைனஸ் த எலிமெண்ட் 0 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ரேஞ்சு கோடொமைன் ஈக்குவல் ஆகிடும். அப்போ f of x will be an onto function. அப்போ அது onto ஃபங்க்ஷனாக இருக்கும். புரிஞ்சுதா இது? ஸோ அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த ஃபங்க்ஷன் கேட்கும்போது இது வரைக்கும் எதுனா போதும். பட் நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, இஃப் வி கன்சிடர் r-0 as codomain for the second function. ஸோ இந்த செகண்ட் ஒன்னுக்கு r-0 கோடொமைனை எடுத்துக்கிட்டோன்னா தென் f will become a bijective function. பைஜெக்ஷனாக இருக்கும். ஏன்னா அது ஒன்-டு-ஒன்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆன்-டு-ஆகவும் இருக்கும். கோடொமைனை வந்து சப்போஸ் நம்ம மாற்றி r-0ன்னு எடுத்தோன்னா அப்போ அது ஒன்-டு-ஒன்னாகவும் இருக்கும், ஆன்-டு-ஆகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.17 பார்க்கலாம். 1.17. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f is defined from the set of real numbers minus the element -1, 1. இந்த ரெண்டு எலிமெண்ட்டை தவிர மீதி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். to the set of real numbersக்கு டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இஸ் f of x is equal to x divided by x square minus 1. Verify whether the f is 1-to-1 or not. இது 1-to-1 கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 கேட்டிருக்காங்க. இங்கே ஏன் இந்த ரியல் நம்பர் டொமைனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை ஏன் எடுத்துட்டாங்க? எனி ஐடியா யாருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் இங்கே டொமைனில் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்கன்னு தெரியுதா? ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கணும்னா டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காமா? நான் ப்ரீவியஸ் இதில் சொன்னேன் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கணும்னா டினாமினேட்டர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் 0வாக இருந்தாலே உங்களுக்கு இன்ஃபினிட்டி வந்துடும். இன்ஃபினிட்டி வந்தாலே இன்ஃபினிட்டியை ப்ளாட் பண்ண முடியாது. அப்போ அது ஃபங்க்ஷனே கிடையாது. இட் வில் நாட் பி அ ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க
இப்போ இது பாருங்கள் டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வருது. ஆர் இது ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த டினாமினேட்டர் இது நான் சும்மா உங்களுக்காக எழுதி காட்டுறேன். இந்த சம்முக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த டினாமினேட்டர் வந்து 0 இருக்கக்கூடாது. அப்போ x² - 1 should not be equal to 0. அப்போ x² should not be equal to 1. அப்போ x² or x should not be equal to plus or minus 1. x வந்து +1ஆகவும் இருக்கக்கூடாது, x -1ஆகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா +1 போட்டிங்கனாலும் டினாமினேட்டர் 0 வந்துடும், எக்ஸுக்கு -1 போட்டிங்கனாலும் டினாமினேட்டர் 0 வந்துடும். டினாமினேட்டர் 0 வந்துட்டாலே இது இன்ஃபினிட்டி ஆகிடும். இன்ஃபினிட்டியை நம்ம பிளாட்டே பண்ண முடியாது. அப்போ இது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. அதனால தான் நம்ம செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்லேருந்து இந்த 2 எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. தே ஹவ் டேக்கன் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ். புரியுது? அப்போ தான் இது ஃபங்க்ஷனாகவே இருக்கும். இந்த 2 எலிமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணால் இது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. புரியுதாம்மா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அதனால் இதுவும் பார்க்கணும், எந்த இடத்துல வந்து அது ஃபங்க்ஷனாக இருக்கும் இருக்காதுன்றதும் அதுவும் செக் பண்ணணும். டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும், அந்த வேல்யூஸ்லலாம் அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. ஓகேவா? இப்போ இது நம்ம ஃபஸ்ட் 1 to 1 செக் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் ப்ரீவியஸாகவே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன், பரவாயில்ல நம்ம திரும்ப ஒர்க்கு பார்ப்போம். ஸோ லெட் f(x) = f(y)ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? x divided by x² - 1 is equal to y divided by y² - 1. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? x into y² - 1 is equal to y into x² - 1ன்னு வந்துடும். ஓகேவா? உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? xy² - x is equal to yx² - y. ஸோ எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இட் இஸ் xy² - x minus yx² plus y is equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம xy காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டுலேருந்து xy காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் y minus x இல்லையா? இதில் மீதி y இருக்கும், இதில் மீதி x இருக்கும், y minus x இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் நம்ம +1 வெளியில் எடுத்துருவோம். இந்த 2 டேர்ம்லேருந்து +1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அகெயின் உங்களுக்கு என்ன இருக்கும்? y minus x இருக்கும். அப்போ from this we can say that y minus x into xy plus 1 is equal to 0. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? either x is equal to y or xy is equal to -1 கிடைக்குதா? from this நமக்கு இந்த கண்டிஷன் மட்டும் இருந்தால் தான் இது 1 to 1. பட் இந்த கண்டிஷனும் சேர்த்து வருது. xy is equal to -1 இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து f(x)ம் f(y)ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ therefore f(x) is not an 1 to 1 function. since ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா f(x) is equal to ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா f(-1/y)யும் அதே வேல்யூ தான் வரும். since f(x) will be equal to f(-1/y) இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம f(2) கண்டுபிடிப்போம். let us find what is f(2). ஸோ f(2)னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்? what will be f(2)? இதில் f(2) சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 divided by 2² - 1 that is 4 - 1. ஸோ 2 divided by 3. ஸோ f(2)ம் 2/3 தான். அதே மாதிரி f(-1/2) அது என்னன்னு பார்ப்போம். let us check what is f(-1/2). ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1/2 போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get it as -1/2 divided by 1/4 - 1. So 1/4 - 1 is going to be -1/2 divided by -3/4 வந்துடும் இல்லையா? -3/4. ஸோ இதை நீங்கள் ரெசிப்ரோக்கில் எழுதினீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ரெசிப்ரோக்கில் எழுதினீங்கன்னா you'll get it as 2/3. இதுவும் 2/3 தான். அப்போ therefore f(2) is equal to f(-2) -1/2 வருது. but 2 is not equal to -1/2 இல்லையா? நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? f(x) is equal to f(y)னா then x should be equal to y-ஆ இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம f(2) is equal to f(-1/2)ன்னு வருது. ஆனால் 2ம் -1/2 ஈக்குவலா? இல்லை. அப்போ therefore f(x) is not a 1 to 1 function. அதனால தான் இது 1 to 1 function கிடையாதுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் எக்ஸாமில், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், மார்க் கொடுத்துருவாங்க. இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். இந்த எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். அப்போ therefore f(x) is not an 1 to 1 function. இது 1 to 1 function கிடையாது. ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 1.18 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.18
ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா if f is defined from R to R is defined as f of x is equal to 2x square minus 1, find the pre-images of 17, 4 and minus 2. இந்த மூணு நம்பருக்கு pre-image கேட்டிருக்காங்க. pre-image ஓகே எக்ஸாம்பிள் 1.18 பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 2x square minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 17, 4 and minus 2 இது மூணுத்துக்கு ப்ரீ இமேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 17. ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 17 என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? தட் இஸ் நமக்கு என்னன்னா ப்ரீ இமேஜ் ஆஃப் 17 ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ இமேஜ் ஆஃப் 17 கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த f of x is equal to 17ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? 2x square minus 1 is equal to 17. இப்போலேருந்து என்ன கிடைக்குது? 2x square is equal to 16ன்னு வருது. அப்போ x square is equal to you'll get this as x square is equal to என்ன வரும் உங்களுக்கு? சரி மைனஸ் 1 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும்ல, 18 ஆகிடும். சாரி 18. 2x square is equal to 18. அப்போ x square is equal to 9ன்னு வந்துடும். அப்போ x is equal to plus or minus 3. அப்போ x is equal to plus or minus 3. அப்போ therefore pre-image of 17 are plus 3 and minus 3. ஸோ இது ரெண்டு தான் 17ஓட ப்ரீ இமேஜ். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷனில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 17 ஆன்சர் வரும், மைனஸ் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் 17 ஆன்சர் வரும். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ப்ரீ இமேஜ் ஆஃப் 17னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனில் 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 17 வரும். ஓகேவா? மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 17 வரும். நீங்கள் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் 17 வரும், மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 17 வரும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து அதே மாதிரி ப்ரீ இமேஜ் ஆஃப் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 4. 4ஓட ப்ரீ இமேஜ் கண்டுபிடிப்போம். அதுக்கு f of x is equal to 4ன்னு எடுத்துக்கோம். தட் இஸ் 2x square minus 1 is equal to 4. அப்போ 2x square is equal to 4 plus 1 5. அப்போ x square is equal to 5/2. அப்போ x is equal to plus or minus root 5/2. ஓகேவா? plus or minus root 5/2. அப்போ therefore pre-image. So pre-images of 4 are so plus root 5/2 and minus root 5/2. So these two are the pre-images. இதுதான் pre-images of 4. 4ஓட pre-images. நீங்கள் வேணால் எக்ஸுக்கு ப்ளஸ் ரூட் 5/2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். மைனஸ் ரூட் 5/2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அப்போயே ஆன்சர் 4 கிடைக்கும். அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? pre-image of minus 2. minus 2ஓட pre-image பார்ப்போம். So that is f of x is equal to minus 2ன்னு எடுத்துக்கலாம். That is 2x square minus 1 is equal to minus 2. அப்போ therefore 2x square is equal to என்ன வருது உங்களுக்கு? you'll get it as minus 1 இல்லையா? minus 2 plus 1 which will become as minus 1. அப்போ x square is equal to minus 1/2. இப்போ minus 1/2 நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுக்க முடியுமா? Is there any root for negative number? Negative numberக்கு root எடுக்க முடியுமா? Can you take root for a negative number? So there is no root for negative number. ஏன்னா root இந்த ரியல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் கிடையாது. ஓகேவா? அப்போ since there is no root for negative number in R, நம்ம என்ன சொல்லலாம்னா minus 2 has no pre-image in f. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து மைனஸ் 2க்கு ப்ரீ இமேஜே கிடையாது. தட் இஸ் இங்கே வந்து நீங்கள் எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டிங்கனாலும் minus 2 ஆன்சர் வரவே வராது. எக்ஸுக்கு நம்ம ஏன்னா நமக்கு இந்த செட்டே எதுலேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ் தானே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரியல் நம்பரில் இருக்கக்கூடிய எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் minus 2 வராது. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். minus 2 has no pre-image in f-ன்னு சொல்கிறோம். புரியுதா? புரிஞ்சுதாம்மா இது? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மீதி நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.